Hi guys, I'm Rajkumar Kachar. Today videos நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா Google AdSense என்ன AdSense ல நம்மளால ரெவென்யூ எடுக்க முடியுமா முடியாதான்றதான் A to Z வந்து பார்க்க போறோம். மோர் தென் ஸ்டார்டிங்கே சொல்லிடுறேன், இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ, சரிங்களா? அது என்ன எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு பிகினர்ஸ் ஆர் தென் என்னுடைய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த வீடியோ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் வீடியோவாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோஸில் மோர் தென் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்காம போக வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போயிட்டு நான் எப்போ இருந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி கொண்டுட்டு வந்துட்டு இருக்கேன்னா கிட்டத்தட்ட 3 இயர்ஸாக நான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணிட்டு இருக்கேன். AdSenseலேருந்து நம்மளால் சம்பாதிக்க முடியுமா, எந்த கண்ட்ரியில் டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணணும், தென் எந்த கண்ட்ரி பர்டிகுலராக எந்த நீச்சஸில் செலக்ட் பண்ணி ஒர்க் பண்ணால் ரெவன்யூ வரும்னு சொல்லிட்டு A to Z வந்து நான் ஃபுல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன், சரிங்களா? ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்து புரியல அல்லது நீங்கள் இந்த ரிப்போர்ட் ஃபேக் அண்ட் ரிப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு நம்ம சேனலில் போயிட்டு இருக்கக்கூடிய மோர் தென் எல்லா வீடியோஸும் செக் பண்ணி பாருங்க, ஓகேவா? சரி, நம்ம டேரெக்டாக நம்மளுடைய டாபிக் உள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மந்த் ஸ்டார்ட் ஆகி 2 days ஆயிடுச்சு, ஓகேங்களா? ஆவரேஜா இப்போ இந்த மந்தோடைய ரிப்போர்ட் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. சைடோடைய ஆக்சுவலி இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ரெவன்யூவில் எந்த வெப்சைட்லேருந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா என்னோட வெப்சைட் நேம் வந்து mrfool.com. கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஸ்பெல்லிங் சொல்லிட்டு நோட் பண்ணிக்கோங்க. mrfool.com mrfool.com. கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்கே கொடுத்துருக்கேன். பிகினர்ஸ்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் என்னன்னு தெரியல அப்படின்னா இந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா டைட்டில் கிளிக் பண்ணிங்கன்னா டைட்டில் கிளிக் பண்ணோடனே மோர்ன்ற ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா என்னுடைய கான்டாக்ட் நம்பர், என்னுடைய வெப்சைட் லிங்க்கு, டெலகிராம் லிங்க்கு, வாட்ஸ்அப் லிங்க்குன்னு சொல்லிட்டு எல்லாமே சோஷியல் மீடியா லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கான்டாக்ட்லேருந்து வந்து கால் பண்ணி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கால் பண்ணி உங்களோட டவுட்டை வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை ஏதாச்சும் சர்வீஸ் வேணும் அப்படின்னாலும் கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய ஆர்டர் வந்து நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? தென் இப்போ டாபிக் உள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு டுடே டாலர் எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா $63.10 வந்து கிடச்சிருக்கு, சரிங்களா? எஸ்டர்டே $78.10 வந்து கிடச்சிருக்கு. லாஸ்ட் 7 daysல $295.42 வந்து கிடச்சிருக்கு, சரிங்களா? திஸ் மந்த்ல மட்டும் டோட்டலாக எவ்வளோ இருக்குது அப்படின்னா $358.90 வந்து கிடச்சிருக்கு, சரிங்களா? தென் பேலன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா $1182.68 வந்து கிடச்சிருக்கு. லாஸ்ட் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா $1026.73 வந்து கிடச்சிருக்கு, சரிங்களா? தென் இதில் வந்து நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நண்பா, ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா இந்த மாதம் நீங்கள் எவ்வளோ ரெவன்யூ எடுக்கிறீங்களோ அதை விட அடுத்த மாதம் 25% மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ரிப்போர்ட்டு பார்த்தா தெரியும். லாஸ்ட் மந்த் பாருங்கள் $1086. பட் ஆனால் இந்த மந்தோடைய பேலன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா $1182. கான்செப்ட் புரியுதுங்களா? இது ஏன்னா அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் வந்து உங்ககிட்ட டிராஃபிக் இருக்குன்னு சொல்லிட்டு ரெவன்யூக்காக பல மடங்கு புஷிங் பண்ணுவாங்க, டிராஃபிக் உள்ள கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு அதிகமாக ரெவன்யூக்கு ஆசைப்பட்டீங்கன்னா அக்கௌண்ட் சஸ்பெண்ட் ஆகிடும். ஸோ அதாவது ஒரு லிமிட்டாக நீங்கள் $500 எடுக்கலாம், $300 எடுக்கலாம், எவ்வளோ எடுக்கிறீங்களோ ஜஸ்ட் ஒரு 25% மட்டும் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க, சரிங்களா? சரி, இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டினாக இருக்கும், என்ன ப்ரோ உங்களுக்கு மட்டும் ஒரு நாளைக்கு இவ்வளோ டாலர் வருது, எங்களுக்குலாம் சுத்தமாகவே வர மாட்டேங்குது, ஒரு நாளைக்கு $2 $3 தான் வருது, நீங்கள் என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நண்பா, மெத்தட்ஸ்லாம் அதுக்கு ஒன்றும் கிடையாது. கண்டென்ட் குவாலிட்டியாக இருக்குது, வரக்கூடிய யூசர்ஸ் வந்து குவாலிட்டியாக இருக்காங்க அப்படின்னா அந்த ரெவன்யூ உங்களுக்கு கிடைக்கும், இல்லைனா கிடைக்காது. இதுதான் கான்செப்ட். நீங்கள் வந்து கேட்கலாம், என்ன ப்ரோ நானும் இல்லை ப்ரோ நானும் பல மெத்தட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் ஒன்றும் வேலைக்கு ஆகலை அப்படின்னா வீடியோ கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள், நானே சொல்கிறேன், சரிங்களா? ஆக்சுவலி என்னால் பேச முடியல, அதான் உண்மை. சரி, ஓகே, டாபிக் உள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டுடே டாலர் $63.10 வந்திருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒவ்வொரு 1 ஹவருக்கு ஒன் டைம்ஸ் வந்து கூகுள் ஆட்சன்ஸில் அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ $63 இருக்கிறது அடுத்த 1 மணி நேரத்தில் வந்து $20 கூட மாறலாம். ஈவினிங் நைட்டு ஒரு 12 மணிக்குள்ளே அது $100லேருந்து $200 கூட வரலாம், அதிகபட்சம் $500 கூட போகலாம். அது நம்ம கையில் எதுவும் இல்லை. ஏன்னா வரக்கூடிய யூசர்ஸ் வந்து எவ்வளோ பேர் வராங்களோ எவ்வளோ ஆடுகளுக்கு நடக்குதோ அதை பொறுத்து தான் நமக்கு வந்து ஆட்சன்ஸில் வந்து ரெவன்யூன்றது ஒன்று கிடைக்கும், சரிங்களா? ஸோ அந்த விதத்தில் இந்த டைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக நமக்கு வந்து கிட்டத்தட்ட $63.10 கிடச்சிருக்கு. லாஸ்ட் அதாவது எஸ்டர்டே வந்து நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா $78.10 வந்து கிடச்சிருக்கு. லாஸ்ட் 7 daysல $295.42 வந்து கிடச்சிருக்கு. திஸ் மந்த்ல பாருங்க டோட்டலாக எவ்வளோ இருக்குது அப்படின்னா $358.90 இருக்குது. ப்ரோ இந்த இன்ஃபர்மேஷன் தான் ஸ்டார்டிங்கே சொல்லிட்டீங்களே, இப்போ ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா நண்பா இதில் தான் மெயின் ரோலே இருக்குது. பாருங்கள், இப்போ திஸ் மந்தில் $358.90 இருக்குல்ல, இது வந்து திஸ் மந்தில் டுடேவில் எவ்வளோ இருக்குது
$63.10 இருக்கு. இந்த $63.10 திஸ் மந்த்ல பாருங்க $358.90 இருக்குல்ல, இது கூட ஆட் ஆகி காமிச்சிட்டு இருக்கு, அதாவது பிளஸ் பண்ணி காமிச்சிட்டு இருக்குது. ப்ரோ எனக்கு புரியல, கொஞ்சம் இன்னும் டீட்டெயில்டா சொல்லுங்க அப்படின்னா நண்பா, டுடே டாலர் உங்களுக்கு ஒரு நாளைக்கு $1 வந்தாலும் சரி, $10 வந்தாலும் சரி, ஏன் இப்போ எனக்கு வர மாதிரி ஒரு நாளைக்கு $50 வந்தாலும் சரி, எவ்வளோ வருதோ அது எல்லாமே திஸ் மந்த்ல ஆட் ஆகி தான் காட்டும். அது ஒரு நாளைக்கு ஒவ்வொரு 1 ஹவருக்கும் எவ்வளோ வருதோ, அது டுடேவில் எவ்வளோ இருந்தோ அது எல்லாமே திஸ் மந்த்ல ஆட் ஆகி தான் நமக்கு காட்டும். சரிங்களா? ஸோ தெரிஞ்சுக்குங்க. அது இல்லாமல் எஸ்டர்டேவும் லாஸ்ட் 7 days இந்த அமௌண்ட் எப்படி பேக் ஹண்டில் ஒர்க் ஆகுன்னா, இப்போ நைட்டு 12 மணிக்கு மேலே ஆன உடனே 12:05 12:10 இந்த டைமுக்கு ஆன உடனே டுடேவில் இருக்கக்கூடிய செக்ஷன்ஸ் அதில் இருக்கக்கூடிய அமௌண்ட் எல்லாமே எஸ்டர்டேவுக்கு மூவ் ஆகிடும். அப்போ எஸ்டர்டேவில் இருக்கக்கூடிய அமௌண்ட் எங்கே போகும் அப்படின்னா லாஸ்ட் 7 days இருக்குல்ல $295.42 அது கூட போய் ஆட் ஆகிடும். புரியுதுங்களா? அப்போ ஆட் ஆகிட்டு இப்போ $295 கூட இந்த $78 ப்ளஸ் பண்ணி காட்டுமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்படியும் காட்டாது. ஏன்னா இது லாஸ்ட் 7 days ரிப்போர்ட். ஓகேங்களா? இப்போ இன்னைக்கு 2 February 2ன்னும் போது நீங்கள் வந்து இப்போ ஜனவரியில் இப்போ ஆவரேஜாக ஒரு 27 28 அந்த மாதிரி இருக்குல்ல, அதுலேருந்து எக்ஸ்ட்ரா கணக்கு பண்ணி காட்டும். ஸோ எப்பயுமே லாஸ்ட் 7 daysம் எஸ்டர்டே அமௌண்ட் மட்டும் கணக்கில் எடுத்துக்காதுங்க. டுடேவில் எவ்வளோ வருது அது, தென் திஸ் மந்த்ல எவ்வளோ இருக்கோ அந்த அமௌண்ட், இது ரெண்டு மட்டும் கணக்கில் வச்சுக்கோங்க. தென் உங்களுக்கு அது போக இன்வேலிட் கிளிக்லாம் மந்த் எண்டில் தான் மைனஸ் ஆகும். புரியுதுங்களா? சரி, இப்போ இந்த $63.10 வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, கீழே பாருங்க டுடேவில் வந்து பார்த்தீங்கன்னா பேஜஸ் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா, எனக்கு கிட்டத்தட்ட 353 பேர் நம்ம வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க. சரிங்களா? அந்த 353 பேர் வந்ததால இந்த $63.10 வந்திருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. கீழே பாருங்க கிளிக்ஸ்னு போட்டு எவ்வளோன்னு இருக்கு, 7ன்னு இருக்கு இல்லையா? ஸோ என்னோட வெப்சைட்டுக்கு 353 பேர் வந்திருக்காங்க. அதில் தெரிஞ்சோ தெரியாமையோ அவங்க வந்து கிட்டத்தட்ட 7 பேர் வந்து ஆடு கிளிக் பண்ணியிருக்காங்க. 7 ஆடு கிளிக் நடந்ததால நமக்கு கிட்டத்தட்ட $63.10 வந்து கிடைச்சிருக்கு. சரிங்களா ப்ரோ? என் வெப்சைட்டுக்கு கூட தான் ஒரு நாளைக்கு 5000 பேர் வராங்க ப்ரோ, ஆனால் உங்களுக்கு வர அளவுக்கு எனக்கு ரெவன்யூ வர மாட்டேங்குது, அதுக்கு நானா ப்ரூவ் பண்ணுறதுன்னா நண்பா, நான் வந்து இப்பயும் சரி எப்பயுமே சரி அவங்ககிட்ட சொல்றது என்னன்னா, நீங்க இந்தியாவை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ண வேண்டாம் அப்படின்றதான். ஏன்னா நீங்க வந்து இல்ல ப்ரோ எனக்கு தமிழ்நாட்டில் மட்டும்தான் யூசர் இருக்காங்க, அதர் கண்ட்ரில எனக்கு யூசர் வர மாட்டேங்கிறாங்க, அதை மீறி அதர் கண்ட்ரில இருந்தாலும் எனக்கு மாசம் மொத்தம் ஒரு 1000 2000 தான் வராங்க, ஆனா பட் உங்களுக்கு ஓடி இவ்வளோ ரவனே வருதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா நண்பா, நம்மளது ஃபுல்லாவே மைக்ரோ நிச்சஸ் இருக்கும், அதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சூரன்ஸ் லா பேஸ் பண்ணி இருக்கும். ஓகேவா? ஒன்று அது இல்லாமல் நம்ம கண்ட்ரி பேஸ் பண்ணி தான் ஒர்க்கே பண்ணுவோம். எதுவுமே நம்ம வந்து எடுத்தவங்க எதுவுமே பண்றது கிடையாது. என்ன கீவேர்ட்ஸ்ல ஒர்க் பண்ணா ரெவன்யூ வருமா அதுக்காக மட்டும் தான் நான் ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணுவோம், தவிர நமக்கு டிராஃபிக்ன்றது செகண்ட் ஒன்று தான். ஓகேவா? சரி, இப்போ 353 பேர் வந்திருக்காங்க. அதில் 7 பேர் ஆடு கிளிக் பண்ணதால $63.10 வந்திருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். சரியா? இந்த பக்கத்துல இந்த பேஜ் ஆர்பிஎம் சிபிசி இருக்கே, அது எதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேஜ் ஆர்பிஎம் ஒரு யூசர் இப்போ 7 பேர் வந்து ஆடு கிளிக் பண்ணிருக்காங்க இல்லையா, அந்த 7 பேர்ல ஒரு கிளிக்கு சொல்றேன், ஒரு யூசர் வந்து தெரிஞ்சோ தெரியாம ஒருத்தர் ஒரே ஒரு ஆடு கிளிக் பண்றாங்க அப்படின்னா நமக்கு $178.70 வந்து கிடைக்கணும். அந்த பேஜ் ஆர்பிஎம் இருக்குல்ல, அந்த ஈக்குவலுக்கு வந்து கிடைக்கணும். ஆனா நமக்கு அவ்வளவு கிடைக்குதா? அந்த பேஜ் ஆர்பிஎம் எதை பொறுத்து வருது அப்படின்னா, நாம ஒர்க் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸ் உடைய சிபிசிங்க. இப்போ வந்து கார் இன்சூரன்ஸ், பைக் இன்சூரன்ஸ் அப்படின்ற இந்த கீவேர்ட்ஸ்க்குலாம் ஆவரேஜா வந்து சிபிசி மினிமம் $150 இருந்து $350 வரைக்கும் இருக்கும். சரிங்களா? நீங்க வந்து பிரீமியம் டூலோ ஃப்ரீ டூலோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரிசல்ட் காட்டும். நீங்க எதில் செக் பண்றீங்களோ அது உங்களுக்கு அதை பொறுத்து சிபிசி காட்டும், கரெக்டான கீவேர்ட்ஸ் போட்டு பாக்குறீங்க அப்படின்னும் போது. சரியா? ஸோ அந்த விதத்துல இப்போ நான் வந்து இன்சூரன்ஸ் லா பேஸ் பண்ணி போறதால எனக்கு ஆவரேஜா சிபிசி $350 தெரிஞ்சு போச்சு. அட்லீஸ்ட் அதுல ஒரு 50% கூட கிடைக்காது. அந்த ஈக்குவல தான் இது வந்து இப்போ $178.76 வந்து கிடைக்குது. ஒண்ணு அது இல்லாம பர்டிகுலரா வந்து இது ஒரே ஒரு கீவேர்ட்ஸ்க்கு இவ்வளவு கிடைச்சிருமான்னு சொல்லி கேட்டா கிடையாது. உங்களுக்கு வந்து இது பேஜ் அப்படின்றது இது ஓவராலா தான் காட்டும். அதாவது அந்த 1 ஹவருக்கு எந்தெந்த பேஜஸ்க்கு எவ்வளவு யூசர் வந்திருக்காங்க, எவ்வளவு ஆடு கிளிக் நடந்திருக்காங்க, ஒரே போஸ்ட்ல ஆடு கிளிக் நடந்திருக்கா இல்ல மல்டிபிள் போஸ்ட்ல ஆடு கிளிக் நடந்திருக்கானா, அதெல்லாம் ஆவரேஜ் பண்ணி தான் நமக்கு இந்த பேஜ் ஆர்பிஎம் காட்டும். அதுவே நீங்க வந்து பர்டிகுலர் கண்ட்ரில எவ்வளவு நமக்கு பேஜ் ஆர்பிஎம் கிடைக்குதுன்றத தனி செக்ஷன்ல நம்ம பார்க்க முடியும். சரியா? சரி, இப்போ $178 ஒரு கிளிக்கு கிடைக்குதான்னு பார்த்தாச்சுன்னா கிடைக்கல. ஏன்னா நமக்கு கீழே பாருங்க சிபிசி எவ்வளவு இருக்கு, $9.01 இருக்கு. அப்படின்னா ஒரு கிளிக்கு ஒரு யூசர் வந்து பண்ணாங்கன்னா நமக்கு ஆவரேஜா $9.01 வந்து கிடைக்குது. ஓகேவா? சரி, பக்கத்திலே இம்ப்ரெஷன் அண்ட் பேஜ் சிடிஆர் பாருங்க. இம்ப்ரெஷன் என்ன அப்படின்னா, நம்ம வெப்சைட்டுக்கு நம்ம போட்டிருக்கிறோம்ல ஆர்டிகல், அந்த ஆர்டிகல் வந்து ஒரு யூசரை வந்து உள்ள வராங்க, ஏதோ ஒரு கீவேர்ட்ஸ்க்கு சர்ச் பண்ணி உள்ள வராங்க, அல்லது ஏதோ ஒரு டைரக்டாக கூட ஏதோ ஒரு சோஷியல் மீடியா வந்து உள்ள வராங்க அப்படின்னும் போது அவங்க வந்து நம்ம வெப்சைட்டுக்குள்ள எவ்வளவு நேரம் இருக்காங்க, எவ்வளவு மினிட்ஸ் இருக்காங்களோ அதை பொறுத்து தான் நமக்கு வந்து இந்த இம்ப்ரெஷன் அந்த
கவுண்டவுண்டிங் ஆகும். புரியுதுங்களா? தென் இந்த இம்ப்ரெஷன் மூலியமா நமக்கு வந்து ரெவன்யூன்றது ஒன்று ஜென்ரேட் ஆகாது ஆட்சன்ஸ்ல இருந்து. ECBM ஓகேங்களா? ECBMனா ஆட் மேனேஜர், ஆட் மோப், ஆட்சன்ஸ் 360 இதில் தான் வந்து நமக்கு வந்து ECBM கால்குலேட் பண்ணி கொடுப்பாங்க. ஆட்சன்ஸ்ல கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ கன்ஃபியூஷன் ஆட வேண்டாம். ஆட் கிளிக் நடந்தால் தான் ரெவன்யூன்றது ஒன்று மைண்டில் வச்சுக்கோங்க. பேஜ் CTR இப்போதைக்கு சைடு வந்து 100% சேஃப் ஜோனில் இருக்குது. ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா 1.98%, அதாவது 1.98% இருக்கு இல்லையா, இது வந்து நமக்கு எந்த அளவுக்கு 10க்குள்ளே இருக்குதோ, 10க்குள்ளனா 10க்கு மேலே போகக்கூடாது. 10க்கு மேலே போனாலே சேஃப் ஜோன் விட்டு நம்மளுடைய அக்கௌண்ட் வெளியே போயிடுச்சுன்னு அர்த்தம். என்ன ரீசன் அப்படின்னா ஆல் லிமிட் விழுந்துரும் நண்பா. அது இல்லாமல் இன்வாலிட் கிளிக்னு சொல்லிட்டு அமௌண்ட் மைனஸ் பண்ணுவாங்க. மந்த் எண்டில் முடிஞ்ச அக்கௌண்ட்டை கூட சஸ்பெண்ட் ஆகி போயிடும் ஒரு சில டைமில். ஸோ இப்படி எதுவுமே நடக்காமல் உங்கள் சைடு வந்து கொஞ்சம் சேஃப் ஜோனுக்குள்ளே மூவ் பண்ணணும் அப்படின்னா பேஜ் CTR வந்து நீங்கள் 10க்குள்ளே மெயின்டைனிங் பண்ணுறது மூலிமா உங்களுடைய ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் கூகுள் தரப்புலேருந்து சஸ்பெண்ட் ஆகாமல் சேஃப் ஜோனுக்குள்ளே நீங்கள் வச்சுக்கலாம். புரியுதுங்களா? சரி, அது போக கண்ட்ரிஸில் லாஸ்ட் 7 டேஸோட ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், US அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ்லேருந்து தான் நமக்கு அதிகபட்சமான ரெவன்யூ ஜென்ரேட் ஆயிருக்கு. ஆனால் அதுலேயே அப்படியே கீழே வந்து பாருங்களேன், இந்தியா $1.65. நான் ஏன் இந்தியாவை ஒர்க் பண்ண வேண்டாம், இந்தியாவை டார்கெட் பண்ணி ஆட்சன்ஸ் ஒர்க் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கான ரீசன் என்னன்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். தென் நான் இந்த வீடியோ இதாக முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன் அதை நான் சொல்கிறேன் அப்படின்னா நான் டே டு டேட் வந்து இதே இன்ஃபர்மேஷன் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் போயிட்டு ஒரு 1 இயரில் போய் செக் பண்ணி பாருங்கள், பழைய வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். தென் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு மேலே நான் சொல்லக்கூடிய சர்வீஸ் எல்லாமே பெய்டு சர்வீஸ்க்குள்ளே வரும், கோர்சஸ் என்னன்றது. சரிங்களா? ஸோ இப்போ வந்து ஆட்சன்ஸ் ரிப்போர்ட் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே கோர்சஸ் பற்றி நான் சொல்கிறேன். நம்ம கிட்ட இருக்கிற என்னென்ன கோர்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட ஒரு 250 கோர்சஸ்க்கு மேலே அவைலபிள் இருக்குங்க. சரிங்களா? இப்போ வந்து ஆட்சன்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா அதுக்கு 2 பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஒன்று வந்து யூடியூப் இருக்குது, இன்னொன்று வந்து வெப்சைட் இருக்குது. சரிங்களா? அது 2 மூலியமாக நீங்கள் ஆட்சன்ஸில் வந்து டைப் பண்ணி ஒர்க் பண்ணிக்க முடியும். இப்போ நாம் ஒர்க் பண்ணுறது ஃபுல் அண்ட் ஃபுல் வெப்சைட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதன் யூடியூப்லேயே ஒர்க் பண்ணுறோம். ஆனால் யூடியூப்ன்றது செகண்ட் ஒன்று தான், நமக்கு வெப்சைட் தான் ஃபுல் டைம் பிஸ்னஸ் நம்ம எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? சரி, இப்போ ஒரு பிகினராக இருந்து உங்களுடைய கொஸ்டின் என்ன, ப்ரோ நான் இது என்னால் கற்றுக்க முடியுமா, இதுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கணுமா, நான் எனக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும் பட் இங்கிலீஷ் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிப்பேன் அப்படின்னா உங்களாலையும் பண்ண முடியும். உங்களுக்கு தமிழும் வராது, இங்கிலீஷும் வராது, பட் ஆனால் நீங்கள் சொல்கிறது என்னால் புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் பண்ண முடியும்னா அதுவும் பண்ண முடியும். புரியுதுங்களா? அதாவது ஆட்சன்ஸ்குள்ளே என்ட்ரி ஆகணும்னா வெப்சைட்டில் ஒன்று பிளாகர் மூலியமா என்ட்ரி ஆகலாம், இல்லைனா வேர்ட்பிரஸ். நம்ம வந்து வேர்ட்பிரஸ் வெப்சைட் A to Z வந்து ஃபுல்லாகவே பில்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதாவது வெப்சைட் சம்மந்தமான உங்களுக்கு எனி சர்வீஸ் நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். வெப் டெவலப்மெண்ட்டு, அது இல்லாமல் வெப்சைட் கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸு, பேக்லிங் சர்வீஸு, டொமைன் அத்தாரிட்டி சர்வீஸ், மோர் தேன் சர்வீஸ், வெப்சைட் சம்மந்தமாக எல்லா சர்வீஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. முக்கியமாக கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் நண்பா. அது இல்லாமல் இப்போது இந்த டைமில் வந்து ஆஃபர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்கள் வெப்சைட்டுக்கு வந்து அப்ரூவலுக்காக நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, கண்டென்ட் உங்களுக்கு வந்து லோ வால்யூம் கண்டென்ட், பாலிசி சொல்யூஷன், இந்த மாதிரி மோர் தேன் இஷ்யூஸாலும் நீங்கள் வந்து பிரச்சனையாக இருக்குது, கண்டென்ட் குவாலிட்டியாக இல்லை அப்படின்னா என்னை கனெக்ட் பண்ணி உங்களுடைய ஆர்டிகல்ஸ் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அது இல்லாமல் ஆல்ரெடி வெப்சைட் மானிட்டேஷன் வாங்கி வச்சுருக்கீங்க, உங்களுக்கு CBC ஏற மாட்டேங்குது, ரெவன்யூவே ஏறலை அப்படின்னா ICPC ஆர்டிகல் ப்ரொவைட் பண்ணுவேன். எங்கிட்ட ஒரு 30 to 50 ஆர்டிகல் வாங்குறீங்க அப்படின்னும் போது 1 மந்த்தில் உங்களுக்கான CBC இன்க்ரீஸ் ஆகிறத நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். ஸோ உங்கள் வெப்சைட்டுக்கு CBC ஏற்றணும், இன்க்ரீஸ் பண்ணணும், பேஜ் RVM இன்க்ரீஸ் பண்ணணும்னா கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் எங்கிட்ட நீங்கள் ஆர்டர் எடுக்கிறது மூலிமா நீங்கள் வந்து உங்களுடைய வெப்சைட்டுக்கான ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? அது போக வெப்சைட்டுக்கு தேவையான டொமைன் அத்தாரிட்டி சர்வீஸ் ஆர் பேக்லிங்க் சர்வீஸ். டொமைன் அத்தாரிட்டி, பேக்லிங்க்ஸ் முக்கியமாக ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட். கூகுளுக்கு வந்து ட்ரஸ்டபுளாக காட்டுறதுக்கு வந்து டொமைன் அத்தாரிட்டி தான் ஒன்று. அது இல்லாமல் பேக்லிங்க், நம்ம வெப்சைட்டுக்கு ஒரு பிகினராக வந்து டிராஃபிக் வர மாட்டேங்குது, மற்றவங்க வெப்சைட்டுக்கு மட்டும் லட்சம் டிராஃபிக் போகுது, நிறையா நம்ம டிராஃபிக் வரவே மாட்டேங்குதுன்னு சொல்லி கேட்கணும் இருக்கலாம். நண்பா, நம்ம வெப்சைட்டுக்கு வந்து பேக்லிங்க் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். அதே சமயத்தில் வெப்சைட்டுக்கு வரக்கூடிய யூசர் அப்போ தான் அதிகமாக வருவாங்க ஆர்கானிக்காக. சும்மா பேருக்கு நானும் வெப்சைட் வாங்கி வச்சுருக்கேன், ஒர்க் பண்ணேன், ஆர்டிகல் போட்டேன், எனக்கு டிராஃபிக் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போகிறத விட கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது வெப்சைட் பொறுத்த வரைக்கும் 2 வித தான் நண்பா. ஒன்று ஃப்ரீயாக கற்றுக்கிறது, இன்னொன்று கற்றுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது. இன்வெஸ்ட் பண்ணால் தான் ப்ராஃபிட் எடுக்க முடியுமானா அந்த வெப்சைட்டுக்குள்ள நான் வரமாட்டேன் ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதாவது இதில் எல்லாமே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் சொல்கிறேன், இப்போ நம்ம வந்து ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணி கொடுக்குறதுக்கு நான் கிட்டத்தட்ட 11,000 சார்ஜ் பண்ணிட்டு இருக்கேன். 1 இயருக்கு உங்களுக்கு ஹோஸ்டிங் டொமைன் நம்ம ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். அதுவே எனக்கு வந்து ஸ்க்ராட்ச் இருந்து டில் எண்டு வரைக்கும் உங்களுக்கு நான் கைட் பண்ணுறதுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸில் ஒரு 4 hours, அதாவது ஒரு 4,000 வந்து எக்ஸ்ட்ரா நம்ம வாங்குவோம். மொத்தமாக 15,000 நம்ம சார்ஜ் பண்ணிட்டு இருக்கோம். கான்செப்ட் புரியுதுங்களா? உங்களுக்கு வந்து வெப்சைட் பில்ட் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கூட நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. தென் உங்களுக்கு வந்து யூசருடைய ரெக்குவயர்மெண்ட் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வெப்சைட் வந்து பில்ட் பண்ணி கொடுப்போம். சரியா? சரி, இப்போ நான் வந்து இதுக்கு காசு வாங்குறேன்னு சொல்லிட்டு இல்லை, இது எப்படி நீங்கள் காசு வாங்காமல் வெப்சைட்டுக்குள்ளே லேர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நண்பா, இதுக்கு வந்து பிளாகர் இருக்குது. கூகுள் ஒன் ஆஃப் த பெஸ்ட், பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்பவே பெஸ்ட்டு. ஃப்ரீயாக கற்றுக்கலாம் ஒரு 20%. நான் அட்வான்ஸ் லெவலில் கற்றுக்கணும், எப்படி ரொம்பவே அட்வான்ஸ் லெவலில்
டிசைன் மொத்தமே என்னுடைய ஓன் டேஸ்ட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறவங்களுக்கு எல்லாருக்குமே வேர்ட் ப்ரெஸ் தான் பெஸ்ட்டாக இருக்கும். வேர்ட் ப்ரெஸ்ன்றது எப்படி தெரியுமா, நம்ம வந்து ஒரு கடையை ரெண்ட்டுக்கு எடுக்கிற மாதிரி 1 இயருக்கு அதுமாரி ஹோஸ்டிங் டொமைன் 1 இயருக்கு வாங்குவோம். அது காசு கொடுத்தா வாங்குவோம். நீங்கள் ஃபார் இயருக்கு வந்து நீங்கள் ரினியூவல் பண்ணாத போயிட்டீங்க அப்படின்னா எக்ஸ்பிரி ஆகி போயிடும். எக்ஸ்பிரி ஆகிடுச்சா அப்படின்னா யாராச்சும் அதை டேக் டவுன் பண்ணி நல்லா அதாவது கீவேர்ட் ரிசர்ச் பண்ணுறாங்களா அந்தமாரி நீங்கள் வாங்கியிருக்கிற டொமைன் வந்து ஒர்த்தாக இருக்குது அப்படின்னா ஸ்டாக்ஸில் அவைலபிள் இருக்குது ஹோஸ்டிங்கில் அப்படின்னும் போது அவங்க டேக் டவுன் பண்ணிட்டாங்கன்னா அது அவங்களுக்கு சொந்தமாயிடும். புரியுதுங்களா? இப்போ வெப்சைட் வச்சுக்கிறவங்களுக்கு அதாவது எந்த டொமைனுமே அவங்களுதுன்னு பர்மனெண்ட் கிடையாது. யாருக்குமே எல்லாருமே வந்து ஏதோ ஒரு விதத்தில் அவங்க வந்து ரினியூவல் பண்ணி தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. சரிங்களா? அது சப் டொமைனாக இருக்கலாம், மெயின் டொமைனாக இருக்கலாம், எல்லாமே. ஓகேங்களா? தென் இதுக்கு தான் ஹோஸ்டிங் கம்பெனின்னு சொல்லிட்டு இருக்குது. ஹோஸ்டிங் ப்ரொவைடர், கோடைடி, நேம் சிப், ஹோஸ்டிங்கரு, ப்ளூ ஹோஸ்ட் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்குது. நான் சொல்கிறது எல்லாமே ப்ரொமோட் பண்ணுறேன்னு நினைக்க வேண்டாம். இருக்கு இல்லையா? உங்களுக்கு எந்த கம்பெனி சொன்னால் ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கின்றதுக்கு சொல்கிறேன். அதில் போனீங்கன்னா உங்களுக்கு 1 இயர்க்கான பேக்கேஜ் டொமைன் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? உங்களுக்கு ஹோஸ்டிங் இந்தமாரி எதனா வாங்கணும் சஜஷன் வேணும்னு கேட்டிங்கன்னா கால் பண்ணுங்க, பர்சனலாக சொல்கிறேன் ஒரு சிலது இது பெனிஃபிட்ஸாக இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ நம்ம வந்து ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணோம் அப்படின்னா ஆவரேஜாக நீங்கள் வந்து நீங்களே கொஞ்சம் அமௌண்ட் பட்ஜெட்டுக்குள்ளே பண்ணணும்னா ஹோஸ்டிங் டொமைன் நீங்களே வாங்கி பண்ணுறீங்கன்னும் போது பட்ஜெட்டுக்குள்ளே முடிச்சிடலாம், ஒரு 5 ரூபாக்குள்ளே முடிச்சிடலாம். இதுவே என்னமாரி ஃப்ரீலான்சர் ஹையர் பண்ணுறீங்க அப்படின்னும் போது அவங்களுடைய விருப்பம் தான் நண்பா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அமௌண்ட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அது அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்காக நீங்கள் கொடுக்க போகிறீங்கன்னு அர்த்தம். கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ தெரிஞ்சுக்கிங்க. தென் அது போக வெப்சைட் சம்மந்தமான எல்லா சர்வீஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டேன். அது இல்லாமல் எங்கிட்ட ஏதாவது நீங்கள் சர்வீஸ் எதிர்பார்க்குறீங்க, இப்போ வந்து எஸ்இஓ பண்ணுறது எப்படி, ஆன் பேஜ் எஸ்இஓ, ஆஃப் பேஜ் எஸ்இஓ, டெக்னிக்கல் எஸ்இஓ, அதுமாரி எஸ்இஓ கிளாஸஸ், அது போக வெப்சைட் ஆடிட்டிங் பார்க்குறது, வெப்சைட் வந்து ப்ராப்பராக வந்து இன்டெக்ஸ் ஆகலை நேவிகேஷன் எரர்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறது, அது இல்லாமல் நிறைய சர்வீஸ் இருக்குது வெப்சைட் சம்மந்தமாக. உங்களுக்கு என்ன சர்வீஸ் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அமௌண்ட் கொட்டேஷன் பண்ணுவோம். நீங்கள் அமௌண்ட் பே பண்ணுறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸோ இல்லை அதுக்கான கோர்ஸோ நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். புரியுதுங்களா? கண்டிப்பாக புரியுதுன்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா ஓல்டு வீடியோஸ்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள், அதுலேயும் நான் பேசியிருப்பேன். சரிங்களா? அது இல்லாமல் இந்த வீடியோவில் வந்து எந்தெந்த கண்ட்ரியில் வந்து எந்த யூஸர் வந்து எவ்வளோ ஆட் கிளிக் நடந்திருக்குன்றது சொல்லாமல் போயிட்டேன். பட் எல்லா நாளும் காட்டுறதான்னு சொல்லி விட்டுட்டேன். என்னோட ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா, கனடா இது 4 கண்ட்ரி மட்டும் டார்கெட் பண்ணி ஆர்டிகல் மேக் பண்ணுங்கள். வேறு எந்த கண்ட்ரி தேவையில்ல. முக்கியமாக இந்தியாவை டார்கெட் பண்ணி ஆர்டிகல் மேக் பண்ண வேண்டாம். அது போக வேறு என்ன சொல்கிறது, நிறைய இருக்குது. கீவேர்ட் ரிசர்ச் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். உங்களுடைய காம்படிட்டர் யாருன்னு தெரிஞ்சு ஒர்க் பண்ணுங்கள். தயவு செஞ்சு காசு போனால் போகுதுன்னு சொல்லிட்டு அப்பப்போ நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு ஆர்டிகளுக்குமே கொஞ்சம் கொஞ்சம் பேக் லிங்க் எடுத்தால் மட்டும்தான் ஆர்கானிக்காக டிராஃபிக் வரும். புரியுதுங்களா? ஸோ எனி இன்ஃபர்மேஷன் கால் பண்ணி ஒரு டவுட் வந்து கேட்டுக்கணும் நண்பா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். எனிவே பாய்.